நெக்ஸ்ட் பிட்காயின் கிரிப்டோகரன்சி உலகில் ஒரு புதிய படி. பிட்காயின் நிதி உலகை மாற்றியது. அது டீசென்ட்ரலைஸ்ட் டிஜிட்டல் கரன்சி சாத்தியம் என்பதை நிரூபித்தது. அது மேத்தமேட்டிக்ஸ் மூலம் மாற்ற முடியும் என்பதை நிரூபித்தது. மேலும் லிமிடெட் சப்ளை மிகப்பெரிய வேல்யூ உருவாக்கும் என்பதையும் நிரூபித்தது. ஆனால் கேள்வி என்ன? பிறகு என்ன? வெல்கம் டு நெக்ஸ்ட் பிட்காயின் NXB. The new era of Bitcoin Node. பிட்காயின் ஐ அறிமுகப்படுத்தியது. நெக்ஸ்ட் பிட்காயின் அதை இன்னும் முன்னே கொண்டு செல்கிறது. சென்ட்ரலைஸ்ட் கண்ட்ரோல் இலிருந்து டீசென்ட்ரலைஸ்ட் ஓனர்ஷிப் வரை. ஸ்பெகுலேஷன் இலிருந்து ரியல் வேர்ல்ட் எக்கோசிஸ்டம் வேல்யூ வரை. early adopters இலிருந்து கம்ப்ளீட் கம்யூனிட்டி அலோகேஷன் வரை. NXB ஒரு 100 கம்யூனிட்டி கவர்ன் எக்கோசிஸ்டம் ஆகஸ்ட் டிசைன் செய்யப்பட்டுள்ளது. சர்வசாதாரண அல்ல, காகஹு. நெக்ஸ்ட் பிட்காயின் 4 பிரின்சிபிள்ஸ் மீது பில்ட் செய்யப்பட்டுள்ளது. நம்பர் 1, no promised returns. Number 2, independent blockchain infrastructure. Number 3, transparency and audits. Number 4, complete community-focused allocation. இது guaranteed profit model அல்ல. இது structured ecosystem growth model. NXB ecosystem 4 pillars மீது ஸ்டாண்ட் செய்கிறது. Community-owned model, இதில் users stakeholders ஆகஸ்ட் இருப்பார்கள். Luxury tourism integration, blockchain a real-world travel experience ஆகஸ்ட் கன்வெர்ட் செய்யப்படுகிறது. Smart contract architecture, transparent மற்றும் automated ஐ ensure செய்கிறது. மெட்டவர்ஸ் மற்றும் NFT இன்டெகிரேஷன் அப்பால் டிஜிட்டல் அசெட் யூட்டிலிட்டி உருவாக்குகிறது. இது ஒரு காயின் மட்டும் அல்ல. இது ஒரு லேயர்ட் டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் நோட். இப்போது நெக்ஸ்ட் பிட்காயின் இன் ஒரு முக்கியமான பகுதியை புரிந்துகொள்வோம். காயின் சேல்ஸ் ஃபேஸஸ் மற்றும் பிரைசிங் ஸ்ட்ரக்சர். டோட்டல் சப்ளை ஃபிக்ஸ்ட் 21 மில்லியன் காயின்ஸ். சிம்பிள் NXB. இது நெக்ஸ்ட்பிட் செயின் மீது ஆபரேட் செய்கிறது. டோட்டலில் இருந்து 1 மில்லியன் காயின்ஸ் எக்கோசிஸ்டம் மற்றும் ரிசர்வ் செய்யப்பட்டுள்ளன. ஃபேஸ் 1 இல் காயின்ஸ் 1 ஆஃபர் செய்யப்படுகின்றன. 2.5 மில்லியன் காயின்ஸ் பிரைமரிலி அலோகேட் செய்யப்படுகின்றன. ஃபேஸ் 2 இல் பிரைஸ் $10 ஆகிறது. 5 மில்லியன் காயின்ஸ் டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுகின்றன. 2.5 மில்லியன் மற்றும் 2.5 மில்லியன் ஃபேஸ் 3 இல் பிரைஸ் $100 ஆகிறது. 10 மில்லியன் காயின்ஸ் டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுகின்றன. எக்கோசிஸ்டம் மற்றும் ஈக்குவலி டிவைட். ஃபேஸ் 4 இல் பிரைஸ் $1000 ஆகிறது. 20 மில்லியன் காயின்ஸ் அலோகேஷன் உடன் எக்கோசிஸ்டம் மற்றும் 50 முதல் 50% வரை ஸ்பிளிட். ஃபேஸ் 5 இல் ப்ரொஜெக்டட் பிரைஸ் $10,000. இங்கு எக்ஸ்சேஞ்ச் லான்ச் செய்யப்படுகிறது மற்றும் பப்ளிக் ட்ரேடிங் ஆரம்பமாகிறது. இந்த ஸ்ட்ரக்சர்ட் ஃபேஸ் பேஸ்ட் பிரைசிங் மாடல் early ஐ ரிவார்ட் செய்கிறது மற்றும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்கேல் செய்கிறது. இப்போது பர்ச்சேஸ் செல் ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள் மூலம் புரிந்துகொள்வோம். எக்ஸாம்பிள் 1000 காயின்ஸ். ஃபேஸ் 1 இல் இனிஷியல் பர்ச்சேஸ் நடைபெறுகிறது. இன்வெஸ்டர் 1000 ஐ 1 பை செய்கிறார். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் $1000. ஃபேஸ் 2 இல் காயின் பிரைஸ் $10 ஆகிறது. டோட்டல் வேல்யூ $10,000 ஆகிறது. அதில் $5,000 கிடைக்கிறது மற்றும் $5,000 டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுகிறது. பலையில் செல்லிங் பிட்ஸ் வைக்கும்போது எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்கும் என்று பார்க்கலாம். ஃபேஸ் 2 இல் 400 காயின்ஸ் செல் செய்தால் $10 அடிப்படையில் டோட்டல் அமௌண்ட் $4,000. அதில் $2,000 $2,000 கம்யூனிட்டிக்கு செல்கிறது. ஃபேஸ் 3 இல் பிரைஸ் $100 ஆகிறது. 200 காயின்ஸ் செல் செய்தால் டோட்டல் $20,000. $10,000 இன்வெஸ்டர் ஷேர். $10,000 கம்யூனிட்டி ஷேர். ஃபேஸ் 4 இல் பிரைஸ் $1,000. 200 காயின்ஸ் செல் செய்தால் டோட்டல் $2,00,000. $1,00,000 இன்வெஸ்டர்.
லட்சம் டாலர் கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்சில் பிரைஸ் $10,000 200 காயின்ஸ் செல் செய்தால் $20 லட்சம். இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர்ட் செல்லிங்க்கு பிறகு டோட்டல் நெட் ப்ராஃபிட் அப்ராக்ஸ் $21,12,000 வரை செல்லலாம். இந்த எக்ஸாம்பிள் காட்டுகிறது ஃபேஸ் பேஸ்ட் பிரைசிங் மற்றும் ஸ்ட்ரக்சர்ட் செல் மாடல் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வேல்யூ மல்டிப்ளை செய்கிறது while maintaining ecosystem balance hood. Ecosystem reward pool distribution பின்வருமாறு 25% chain to chain காக 20% international luxury காக 18% level income 15% matching income 12% rank மற்றும் leadership rewards 5% sell performance 5% turnover pool. Total allocation 100, structured மற்றும் predefined you. NXP multiple income streams வழங்குகிறது. Level income, matching income, rank reward income, sell performance bonus, international luxury tours, club bonus income. ஒவ்வொரு இன்கமும் பார்ட்டிசிபேஷன் growth மற்றும் ரிவார்ட் செய்ய டிசைன் செய்யப்பட்டுள்ளது. லெவல் இன்கம் ஸ்ட்ரக்சர் டீம் ரிவார்ட் செய்கிறது. லெவல் 1 மைனஸ் இல் 5%, 1 டைரக்ட் ரெஃபரல். லெவல் 2 மைனஸ் இல் 3%, 2 டைரக்ட் ரெஃபரல்ஸ். லெவல் 3 மைனஸ் இல் 2%, 3 டைரக்ட்ஸ். லெவல் 4 மைனஸ் இல் 1%, 4 டைரக்ட்ஸ். லெவல் 5 முதல் லெவல் 10 வரை ஒவ்வொருக்கும் 0.5%, 5 டைரக்ட்க்கு பிறகு டோட்டல் லேர்னிங் பொட்டென்ஷியல் 18% வரை. பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் ஃபீச்சர் உடன் 5 டைரக்ட் ரெஃபரல்ஸ் அச்சீவ் செய்தால் லெவல் 1 இன்கம் 5% இலிருந்து 10% ஆகிறது. ஒவ்வொரு டைரக்ட்க்கும் மினிமம் $100 இன்வெஸ்ட் செய்ய வேண்டும். இந்த மாடல் லாங் டர்ம் இன்கம் சஸ்டெயினபிலிட்டி உருவாக்குகிறது. மேட்சிங் இன்கம் 5% வழங்குகிறது. 1:1 மேட்சிங் அன்லிமிட்டெட் டெப்த் வரை. டெய்லி மேட்சிங் செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வரை கேப்ட். மேக்ஸிமம் டெய்லி லிமிட் $1000. நெக்ஸ்ட் பிட்காயின் பவர்ஃபுல் ரேங்க் ரிவார்ட்ஸ் சிஸ்டம் மூலம் ரிவார்ட் செய்கிறது. பிரான்ஸ் முதல் குளோபல் கிரவுன் வரை. மேட்சிங் வால்யூம் வளரும்போது சில்வர், கோல்ட், பிளாட்டினம், ரூபி, சாஃபயர், எமரல்ட் வரை புரோகிரஷன். எலிட்டில் டைமண்ட், டபுள் டைமண்ட், ட்ரிபிள் டைமண்ட். அதற்குப் பிறகு பிளாக் டைமண்ட், கிரவுன் பார்ட்னர். ஹையஸ்ட் டியர்ஸ் ராயல் கிரவுன், இம்பீரியல் கிரவுன், குளோபல் கிரவுன். இங்கு துபாய் வில்லா, புகாட்டி திவோ மற்றும் பிரைவேட் ஜெட் வரை ரிவார்ட்ஸ் ஸ்கேல் ஆகின்றன. நெட்வொர்க் இம்பாக்ட் எவ்வளவு பெரியதோ ரெகக்னிஷன் அதே அளவு பெரியது. உங்கள் டைரக்ட் ஸ்பான்சர் பிரைஸ்க்கு பிறகு காயின்ஸ் செல் செய்தால் அவர்களின் சேல் இன் 5% உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் 1000 காயின்ஸ் 1 மைனஸ்க்கு பாய், 10 மைனஸ்க்கு செல், டோட்டல் சேல் $10,000. 5% போனஸ் இஸ் ஈக்குவல் டு $500. இன்டர்நேஷனல் லக்ஷரி டூர் அறிமுகப்படுத்துகிறோம். முதலில் வருகிறது எக்ஸ்ப்ளோரர் ட்ரிப். இதற்கானக்கு $5,000 டைரக்ட் பிசினஸ் அவசியம். டெஸ்டினேஷன் தாய்லாந்து. டியூரேஷன் 3 நைட்ஸ் மற்றும் 4 டேஸ். 1க்கு இல் 10% அச்சீவர் ஃபண்ட் மற்றும் 10% ஏஜென்ட் பூல் அடங்கும். அதன் பிறகு வருகிறது எலீட் ட்ரிப். $10,000 டைரக்ட் பிசினஸ் உடன் நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர், பாலி, துபாய், பாக்கு, கசகஸ்தான் மற்றும் வியட்நாம் போன்ற இன்டர்நேஷனல் அன்லாக் செய்கிறீர்கள். டியூரேஷன் 6 நைட்ஸ் மற்றும் 7 டேஸ். 1க்கு பிறகு வருகிறது கப்பல் ட்ரிப். $15,000 டைரக்ட் பிசினஸ் அடிப்படையில் நீங்கள் 6 நைட்ஸ் மற்றும் 7 டேஸ் பிரீமியம் இன்டர்நேஷனல் என்ஜாய் செய்கிறீர்கள். 2க்கு இறுதியாக வருகிறது ஃபேமிலி ட்ரிப். இந்தியில் நீங்கள் 6 நைட்ஸ் மற்றும் 7க்கு குவாலிஃபை ஆகிறீர்கள். 2 அடல்ட்ஸ் மற்றும் 1 சைல்டுடன்.
இல் மலேசியா, சிங்கப்பூர், பாலி, துபாய், பாக்கு, கசகஸ்தான் மற்றும் வியட்நாம் அடங்கும். அனைத்து க்கு பிறகு 90க்கு பிறகு ஆர்கனைஸ் செய்யப்படும். இதே அந்த இடம். இங்கு பிளாக்செயின் பெர்ஃபார்மன்ஸ் லக்ஷரி லைஃப் ஸ்டைல் ஐ சந்திக்கிறது. இப்போது நெக்ஸ்ட் இன் எக்ஸ்க்ளூசிவ் கிளப் ரிவார்ட்ஸ் சிஸ்டம் பற்றி பேசலாம். இந்த ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்டன்ட் லீடர்ஷிப் மற்றும் ஸ்ட்ராங் மேட்சிங் ஐ ரெகக்னைஸ் செய்ய டிசைன் செய்யப்பட்டுள்ளது. முதலில் growth கிளப். குவாலிஃபை ஆகஸ்ட் $15,000 மேட்சிங் வால்யூம் அவசியம். இந்த கிளப் மெம்பர்ஸ் 2.5% மந்த்லி டர்னோவர் இல் பார்ட்டிசிபேட் செய்கிறார்கள். இதன் மூலம் ஓவரால் எக்கோசிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் ரிகரிங் இன்கம் பொட்டென்ஷியல் உருவாகிறது. அதன் பிறகு லீடர்ஷிப் கிளப். $50,000 மேட்சிங் வால்யூம் உடன் லீடர்ஸ் 1.5% மந்த்லி டர்னோவர் பூல் ஐ அன்லாக் செய்கிறார்கள். பின்னர் ஹையஸ்ட் டியர் எலிட் கிளப். இங்கு $1,50,000 மேட்சிங் வால்யூம் ரிக்வயர்ட். எலிட் மெம்பர்ஸ் 1% மந்த்லி டர்னோவர் இல் பார்ட்டிசிபேட் செய்கிறார்கள். இது டாப் பெர்ஃபார்மிங்காக ரிசர்வ் செய்யப்பட்டுள்ளது. ஃபைனான்ஷியலுக்கு கூடுதலாக அனைத்து கிளப்க்கும் காம்ப்ளிமெண்டரி 2 நைட்ஸ் 3 டேஸ் டொமெஸ்டிக் LDB வழங்கப்படுகிறது. கிளப் ரிவார்ட்ஸ் சிஸ்டம் லாங் டர்ம் கமிட்மெண்ட், லீடர்ஷிப் growth மற்றும் இல் சஸ்டெயின் ஐ என்கரேஜ் செய்ய டிசைன் செய்யப்பட்டுள்ளது. 20% சேல் ரூல். 20% சேல் ரூல் படி மெம்பர் தனது NXB இல் 20% வரை சேல் செய்யலாம். இல் நியூ சேல்ஸ் ஜெனரேட் ஆன போது. எக்ஸாம்பிள், $2,000 நியூ பிசினஸ் ஜெனரேட் ஆகிறது. 20% அலவுட் ஏர்லி சேல் $400. மீதமுள்ள கான்ஸ் நார்மல் ஸ்ட்ரக்சர்ட் இல் கண்டினியூ செய்கின்றன. இப்போது நெக்ஸ்ட் இன் ஸ்ட்ராட்டஜிக் ஐ பார்க்கலாம். இந்த ஜர்னி ஃபேஸ் 1 கான் லான்ச் அண்ட் அலோகேஷன் மூலம் தொடங்குகிறது. இங்கே ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ் செய்யப்படுகிறது. கான் இன்ட்ரோடியூஸ் செய்யப்படுகிறது, டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுகிறது மற்றும் இல் ப்ராப்பர் பொசிஷன் செய்யப்படுகிறது. அதன் பிறகு ஃபேஸ் 2 கம்யூனிட்டி ஸ்கேலிங். இங்கு ஃபோக்கஸ் நெட்வொர்க் எக்ஸ்பாண்ட் செய்வதில், ஸ்ட்ராங் பார்ட்டிசிபேஷன் பில்ட் செய்வதில் மற்றும் DAO இன்டகிரேஷன் மூலம் டீசென்ட்ரலைஸ்ட் ஐ ஸ்ட்ரென்தன் செய்வதில் இருக்கிறது. பிறகு ஃபேஸ் 3 யூட்டிலிட்டி பில்ட் அண்ட் எக்கோசிஸ்டம் இன்டகிரேஷன் நோக்கி முன்னேறுகிறோம். இந்த ஃபேஸ் ரியல் ஐ இன்ட்ரோடியூஸ் செய்கிறது. இதில் DFE, NFT மற்றும் DEX இன்டகிரேஷன் அடங்கும். இங்கு எக்கோசிஸ்டம் கான் ஐ தாண்டி பிராக்டிகல் பிளாக்செயின் ஐ டெலிவர் செய்ய ஆரம்பிக்கிறது. இறுதியாக ஃபேஸ் 4 ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ் அண்ட் லிஸ்டிங்ஸ். இந்த ஸ்டேஜ் பார்ட்னர்ஷிப்ஸ் மீது ஃபோக்கஸ் செய்கிறது. எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்ஸ், சென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகஸ்ட் இருந்தாலும் அல்லது டீசென்ட்ரலைஸ்ட் ஆகஸ்ட் இருந்தாலும் மற்றும் broader மார்க்கெட் விசிபிலிட்டி மீது. இந்த ரோட்மேப் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் growth ஐ அவுட்லைன் செய்கிறது. லான்ச் முதல் ஸ்கேலிங் வரை, யூட்டிலிட்டி டெவலப்மெண்ட் முதல் குளோபல் எக்ஸ்பான்ஷன் வரை. பிட்காயின் பிகினிங். நெக்ஸ்ட் பிட்காயின் எவல்யூஷன். ஸ்ட்ரக்சர்ட் phases. Controlled supply. Defined allocation. Expanding utility. இது guaranteed return model அல்ல. இது community contribution மற்றும் ecosystem expansion அடிப்படையிலான structured blockchain model. கேள்வி இது அல்ல, blockchain evolve ஆகுமா இல்லையா? கேள்வி என்னவென்றால், நீங்கள் வெறும் observe செய்வீர்களா? அல்லது இதன்